சகோதர சகோதரிகளே, பாடல் இப்பொழுது நாம் கேட்டதை போல என்னை பெயர் சொல்லி அழைத்தாய், நன்றி இறைவா. இதற்காக ஆண்டவர் உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைக்க வேண்டும். அவருடைய துன்பங்களை தாங்கி துன்பத்தின் வழியாக நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஆண்டவர் பக்கம் அழைத்துச் செல்வதற்காக அபிலாந்தரசம்மாவுடைய வாழ்க்கையில் ஒரு அருமையான அனுபவம் நடந்தது. ஆண்டவருடைய ஊழியத்திற்காக அவர்கள் போய்கொண்டிருந்த பொழுது அவருடைய வாகனம் அந்த குடை சாய்ந்தது. அப்பொழுது அவர்கள் மேலெல்லாம் அடிபட்டு அவர்கள் துன்பப்பட்ட பொழுது ஆண்டவருடைய காட்சியை அவர்கள் கண்டார்கள். ஆண்டவர் சிரித்து கொண்டே அவர் முன்பாக வந்து நின்றார். அப்பொழுது ஆண்டவரிடத்தில் இவர்கள் கேட்டார், அபிலாந்தரசம்மாள், ஆண்டவரே, உங்களுடைய ஊழியத்திற்காகத்தானே போய் கொண்டிருக்கிறேன், என்னை இப்படி துன்பப்படுத்தலாமா என்று கேட்ட பொழுது, என்னுடைய அன்பர்கள் துன்பப்படுகிற பொழுது என்னை நினைக்கிறார்களே, அதை பார்க்கிற பொழுது நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொன்னார். அப்பொழுதுதான் அபிலாந்தரசம்மாள் சொன்னார், அதனால தான் உங்களுக்கு ஆடியன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. இதுதான் இயேசுவினுடைய அந்த பார்வை. பிள்ளைகளை எழுந்து நிற்போமா, துன்பமா, துயரமா, அது உன்னை விட்டு ஓடி போகும். ஆண்டவர் இருக்கிற அந்த அன்பின் ஒளி நம்மளோடு இருக்கிற பொழுது அவரை விட்டு பிரியாத ஒரு வார்த்தை நீங்கள் கேளுங்கள். Why innocent suffer? ஏன் நல்லவர்கள் துன்பப்படுகிறார்கள் என்ற கேள்வி அநேகர் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். எந்த மதம் இதற்கு பதில் சொல்லுகிறது என்பது தெரியாது. ஆனால் கிறிஸ்தவ மதம், இயேசு ஆண்டவரை நம்புகிறவர்கள் இதற்கு விடை பெறுகிறார்கள். ஆண்டவர் துன்பத்தின் வழியாக நம்மை அவர் பக்கம் இழுத்துக் கொண்டிருக்கிறார். உன்னிடத்திலே துன்பமே இல்லை என்று சொன்னால் ஆண்டவர் உன்னிடத்திலே இல்லை என்று அர்த்தம். இதோ உன்னிடத்தில் துன்பம் இருக்கிறதா, துயரம் இருக்கிறதா, ஆண்டவர் உன் அருகில் இருக்கிறார். நீ போராடும் அந்த போராட்ட களங்களிலே ஆண்டவர் உனக்கு துணை செய்கிறார். இதோ கவலைப்படாதே, ஆண்டவர் உன்னை கைவிடவே மாட்டார். நம்பிக்கையோடு கண்களை மூடி உங்கள் துன்பங்களை அவரிடத்திலே சொல்லுங்கள். மனிதர்களிடத்தில் புலம்பினால் அது வீணாய் போகும். ஆண்டவரிடத்தில் எடுத்து வைத்தால் அது ஆசீர்வாதமாய் மாறும். உதவி செய்ய உனக்காக இறங்கி வருகிற தேவன் நற்கருணை நாதராய் எழுந்தருளி இருக்கிறார். அபிஷேகத்தின் தேவன் தன் கரமிடத்தோடு நடத்துவார். விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. Yeah.
மக்களின் கண்ணீரை கண்ணால் கண்ணீர் என்று சொன்ன தேவன் உன் கண்ணீரையும் காண்கிற தேவன் கைவிடவே மாட்டேன் என்று சொன்ன வாக்குமாறான தேவன் ஒப்புக்கொடுத்து செய்தி வேதனைகளை வருத்தங்களை கசப்புகளை மாற்றுவார்.
இதோ பூமி அந்த சராசரங்கள் வானங்களை எல்லாம் படைத்திருந்த தேவன் இது ஒரு அப்பத்தின் நடுவிலே தன்னை இணைத்துக் கொண்டு அடிமையின் தன்மை கொண்டு ஏதோ உனக்காய் இறங்கி வந்த தேவன் இதோ நற்கருணை என்கிற அபிஷேகமான அடையாளத்தின் வழியாக உன்னை சந்தித்திருக்கிறார் மகனே. கண்களை மூடி இயேசுவோடு ஒரு வார்த்தை பேசு. ஆண்டவரே, என் வேதனை உமக்கு தெரியும், என் வருத்தம் உனக்கு தெரியும், என் கண்ணீர் உமக்கு தெரியும் என்று சொல்வாய். ஆண்டவரே, நான் மனிதர்களை நம்பி ஏமாந்து போனேன், உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்வாய். மனிதரை நம்பியவர்கள் எல்லாம் ஏமாந்து போனார்கள். இதோ மனித வல்லமை, உலகத்தின் வல்லமையை நம்பினவர்கள் ஏமாந்து போனார்கள். கை பலத்தை நம்பினவர்கள் ஏமாந்து போனார்கள். ஆண்டவரை நம்பினவர்களோ கைவிடப்படாமல் ஆண்டவரால் காக்கப்பட்டார்கள். மனிதர் உணர்ந்து கொள்ள முடியாத நிலையிலே நமக்காக காரியங்கள் செய்கிறவர் தான் ஆண்டவர். இதோ நீ துன்பப்பட்டு நிற்கிறாயோ, துயரப்பட்டு நிற்கிறாயோ, குடும்பத்திலே பொருள் ஆசீர்வாத தடையினாலே துன்பப்பட்டிருக்கிறாயோ, நோயினாலே துன்பப்பட்டு கிடக்கிறாயோ, பிள்ளைகளினாலே துன்பப்பட்டு கிடக்கிறாயோ, இது உற்றார் உறவினரினாலே நீ வேதனைப்பட்டு உடைந்து போனாயோ, தாய் தந்தையினாலே நீ உடைக்கப்பட்டாயோ, ஏதோ இந்த மாதிரியான பல காரியங்களுடைய உடைத்ததோ, பிசாசின் அந்தகார சக்திகள் உன்னை படித்து துன்பப்படுத்துகிறதோ, இதோ ஆண்டவருடைய கிருபையிலே நான் இப்படியா இருக்கிறேனே என்று உன்னை குறித்து நீ வேதனைப்படுகிறாயோ, அபிஷேகமே எனக்கு இல்லை என்று சொல்லி வேதனைப்படுகிறாயோ, இதோ ஆண்டவர் இந்த இடத்தில் அபிஷேகத்தின் தேவனாய் உன்னை கடந்து வருகிறார். நற்கருணை நாதனாய் உன்னை கடந்து வந்த தேவன் ஆவியின் வல்லமையினாலே உங்களை நிரப்புகிறார். இதோ ஆவியின் வல்லமையினாலே உன்னை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன், இஸ்ரவேலே பயப்படாதே என்று சொன்ன தெய்வம் அல்லவா? இதோ நானே வழியும் உண்மையும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவரை நம்பித்தானே நீங்கள் நம்பீர்கள். அவர் உங்களை பலப்படுத்துவார். நீ காண முடியாத அந்த அதிசயத்தை காணும்படி செய்வார். மனிதர் புரிந்து கொள்ளாத வழியில் உன்னை வழிநடத்துவார். இதோ கண்களால் நீ காணும்படியான அதிசயங்களை அவர் செய்வார். அன்பின் பரமபிதாவே, உம்முடைய பிள்ளைகள் உம்மை நம்பி வந்திருந்தார்கள். உம்மை நம்பி வந்த ஒருவரையும் கைவிடாத தெய்வமாய் இதோ நீர் காக்கிறவரே, சிலுவையில் அந்த கோர நேரத்திலே கூட, அந்த வழிபட வேதனைகளும் நிறைந்த நேரத்திலே கூட அந்த கல்வன் மீது நீர் இரக்கம் கொண்டீரே. அப்படியாக என் பிள்ளைகள் மீது நீர் இரக்கத்தோடு இவர்களுக்காய் இறங்கி வருவதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இவர்களுடைய எல்லா விதமான காரியங்களையும் சந்திப்பதற்காய் நன்றி செலுத்துகிறேன். காத்திருப்போரை நலன்களால் நிரப்புவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை மட்டிலே நம்பிக்கை உள்ளவர்களாய் என் பிள்ளைகள் காத்திருக்கிறார்கள். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுக்கிற அந்த ஆசீர்வாதமான நேரம் வரைக்குமாய் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, காத்திருக்கிற பிள்ளைகளை நீர் நலன்களால் நிரப்பி ஆசீர்வதியும். அவர்களுக்கு முன்னும் பின்னும் மேலும் கொள்ளும் நீரை அருணாயிருந்து வழி நடத்துகிறார். தெய்வீகமான கரங்களுக்குள்ளே பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும், வழிநடத்தும், கரமெடுத்துக் கொள்ளும். ஆமென். கரப்பிடித்து நடத்துவார் கம்மளவே நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார் கம்மளவே நிறுத்துவார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு நம்மை அழிப்பதற்காக வந்தவர் அல்ல. நீயும் நானும் வாழ்வு பெறுவதற்காக இறங்கி வந்த தேவன். நம்மை சமைப்பதற்காக இறங்கி வந்த தெய்வம் அல்ல, நம்மை ஆசீர்வதிப்பதற்காக இறங்கி வந்த தேவன். வழியை அடைப்பதற்காக இறங்கி வந்த தெய்வம் அல்ல, அடைக்கப்பட்ட வழிகளை எல்லாம் திறந்து விடுவதற்காக
உங்களுக்காக இறங்கி வந்த தேவன் இதோ உங்கள் வழிகளை அப்படியாக ஆயத்தம் செய்வார். காத்திருந்து ஆண்டவருடைய கிருபையை கண்டுகொள்ளுங்கள். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இரக்கம் மிக்க இறைவா, இத்திருவருட்சாதனத்தின் வலிமையால் அடியார்களை உண்மையில் உறுதிப்படுத்தி அருளும். விசுவாசத்திற்காக துன்பத்திற்கு உள்ளாகும் உமது பிள்ளைகள் உமது திருமகனை பின்பற்றி தங்கள் சிலுவைகளை சுமந்து கொள்ளவும், எத்தகைய துன்பம் நேரிட்டாலும் கிறிஸ்தவர் என்னும் பெயரில் என்றும் பெருமை கொள்ளவும் தயை கூர்ந்து வரம் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் நேரத்தில் இறைவன் உங்கள் உடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவா உமக்கு நன்றி. இயேசு கிருஷ்ணருடைய திருவாக்குறுதிகளுக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் இருக்கத்தக்கதாக